ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி முட்டை வச்சு புதுசாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதுக்காக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாந்துக்கிறோமா நான் 3 மீடியம் சைஸ் பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் உள்ள ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நான் 3 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட சாப்பிடலாம், இல்லை சாதம் ரசத்துக்கு சாதம் கூட சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ நீங்கள் அத்தனை முட்டை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 5 முட்டை நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இதோட மசாலா ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பல்லாரி தக்காளிலாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையை எடுத்து இந்த மாதிரி முக்கால்வாசி இந்த மாதிரி உள்ளே ஊற்றிக்கோங்க. ஒரு காவாசி மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. முட்டையை ஊற்றிட்டு அது மேலே இந்த மாதிரி கொத்தமல்லி தழை இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். முட்டை ஓரளவு குக் ஆனதுக்கப்புறமா அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியும் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடம் பரவுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா சமப்படுத்தி விட்டுறேன். நம்ம கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்க முட்டையும் எடுத்து இந்த மாதிரி மேலே ஊற்றி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். ஒரு மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. முட்டை கொஞ்சம் நல்லா வேகட்டும். அந்த மூடியோடையே இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 4 பக்கமாக 4 சைடு கார்னரில் கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு மூடியில் திருப்பி போட்டு அதுக்கப்புறமா நான் கடாய்க்கு மாற்றிக்கிட்டேன். 2 பக்கமும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. 2 பக்கமும் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக மேலே கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை தூவிக்கிட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு இந்த மாதிரி கத்தியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டு, ஈவினிங் ஸ்நாக்ஸு, ரைஸ் கூட சைட் டிஷ்ஷை கூட வச்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ.